அவள் நினைத்தால் அவர்கள் எல்லோரையும் அடித்து போட முடியும். ஆனால் அந்த பஸ்ஸுக்குள் இடம் சின்னதாக இருந்ததால் சண்டை போடுவதற்கு தோதாக இல்லை. இதனால் அவர்களுடைய ஆட்களுக்கே ஏதாவது பாதிப்பு வந்து விடுமோ என்று பயந்தாள். சரி, எல்லாரும் அவங்க கிட்ட இருக்க பணத்தை எடுத்து போடுங்க என்று அடிப்பட்டதாக நடித்த ஆள் உரும இன்னொருவன் ஒரு கருப்பு பேக்கை எடுத்து நீட்டினான். உங்களால் எங்ககிட்ட இருந்து ஒரு பைசா கூட வாங்க முடியாது, போஸ் கோபமாக கூறினான். அவனுக்கு உண்மையிலேயே ஆத்திரமாக வந்தது. ஏற்கனவே கரடி போல ஒருவனை ஏற்பாடு செய்து எல்லோரையும் காப்பாற்றுவது போல் நடித்த விஷயத்தில் மாட்டிக்கொண்டதிலிருந்து அவனால் கயல்வெளியை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. அதனால்தான் ஒருவன் உதவி என்று வந்து கேட்டதும் கயல்வெளி முன்னால் தன்னுடைய தாராள குணத்தை படம் போட்டு காண்பிப்பதற்காக அவர்களை உள்ளே வர அனுமதித்தான். ஆனால் அவர்கள் கொள்ளைக்காரர்களாக இருப்பார்கள் என்பது அவனுக்கு தெரியவில்லை. போஸின் பேச்சை கேட்டு டென்ஷனான அந்த ஆள் முழங்காலை மடக்கி அவனுடைய அடி வயிற்றில் ஒரு எத்து விட்டான். வயிற்றை பிடித்த போஸ் வலி தாங்க முடியாமல் அழ ஆரம்பித்தான். இன்னொரு தடவை வாயை திறந்த உன் நாக்கு அறுத்துருவேன், உனக்கு என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? மிரட்டியபடி அந்த ஆள் போஸின் முகத்திற்கு நேராக கத்தியை ஆட்டினான். அதை கேட்டு அங்கிருந்தவர்கள் பயந்து நடுங்கினார்கள். அவர்கள் எல்லோருமே ஹரிஷுடன் சேர்ந்து இறங்கி நடக்க ஆசைப்பட்டார்கள். ஆனால் இப்போது அதை பற்றி யோசித்து என்ன பயன்? இங்கே பாருங்க, நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியுது. ஆனால் எங்ககிட்ட அவ்வளோ பணம் கிடையாது. நாங்களே நேற்று வெள்ளத்தில் மாட்டி எங்களோட பொருள் எல்லாத்தையும் இழந்துட்டோம். அதோட நாங்கள் யாரும் பணத்தை கையில் வச்சு பிஸ்னஸ் பண்ணலை. இப்போ எல்லாம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான். அதனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பணம் எங்ககிட்ட இல்லை. கார்த்திக் முடிந்த அளவு பொறுமையாக எடுத்து சொல்ல முயற்சித்தான். என்ன ஜோக் பண்ணுறியா? எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்று கத்திய ஒருவன் கார்த்திக்கின் முதுகில் உதைக்க அவன் பஸ் ஜன்னல் கம்பியில் மோதி கீழே விழுந்தான். சடனாக நடந்த அந்த தாக்குதலால் கார்த்திக்கின் முகம் வெளிரி போய் பரிதாபமாக தோற்றமளித்தது. டேய், யாரையும் தேவையில்லாமல் அடிக்க வேண்டான்னு சொல்லியிருக்கல. அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த ஒருவன் திடீரென்று கத்தினான். அவன்தான் அந்த கும்பலின் தலைவன் போல இருந்தான். இப்போது எல்லாருடைய பார்வையும் அவனின் பக்கம் திரும்பியது. நீங்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய பணக்காரங்கன்னு எங்களுக்கு தெரியும். இல்லாட்டி நாங்கள் உங்களுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்ன அந்த தலைவன், சரி பணம் இல்லாட்டி என்ன, உங்கள் கிட்ட இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்து போடுங்க, அதை வச்சு பணத்தை நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். உங்களோட ஃபோனு, போட்டிருக்க நகைங்க, வாட்சு, மோதிரம் எல்லாத்தையும் கழட்டி போடுங்க, சீக்கிரம் என்று அவன் எல்லோரையும் பார்த்து ஒரு அதட்ட பயந்து போனவர்கள் அவன் சொன்னதை அப்படியே செய்தனர். அப்படியே கார்த்திக்கின் கையை பிடித்து முறுக்கிய அந்த தலைவன் அவன் போட்டிருந்த ஷர்ட்டின் கையை சுருட்டிவிட உள்ளே ஒரு பளபளப்பான வாட்ச் தெரிந்தது. உன்ன மாதிரி ஒரு பணக்கார பால் டாபா கிட்ட இதை நான் எதிர்பார்த்தேன். நீ இவ்வளோ அவசரமாக அதை மறைச்சி வைக்கிறேன்னா இந்த வாட்சோட விலை எப்படியோ ₹1,00,000 தேரும்னு நினைக்கிறேன். அந்த தலைவன் சந்தோஷமாக கூற கார்த்திக்கிற்கு கோபம் வந்தது. டேய், இந்த வாட்சோட விலை என்னன்னு உனக்கு தெரியுமா? இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ரா, அது ஸ்பெஷல் எடிஷன் வேறு. இன்னைக்கு ரேட்டுக்கு 25 lakhsக்கு குறையாது. என்னோட பர்த்டேக்கு என் பாட்டி கிஃப்டாக கொடுத்ததுடா. இதெல்லாம் உன் லைஃப்பில் பார்த்துருக்க கூட முடியாது. ஒழுங்காக அதை திருப்பி தந்துரு. கை வலியை பொறுத்து கொண்டு கார்த்திக் கத்தினான். நீ ஏதோ சொல்கிற, ஆனால் அதில் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. அப்படின்னா இந்த வாட்சோட விலை 25 லட்சம், அப்படி தானே? ரொம்ப நன்றிடா பால்டப்பா. ஏன்னா பொருள் வாங்குகிற ஏஜென்ட்டு இதை கம்மியான விலை சொல்லி எங்களை ஏமாற்றிருப்பான். நீ இதோட ஒரிஜினல் ரேட்டை சொல்லிட்டதுனால எங்களுக்கு பேரம் பேச ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஒரு 4 ஐட்டம் கிடைச்சா போதும், எங்கள் லைஃபே செட்டில்ரா. என்னடா சொல்கிறீங்க? தன்னுடைய கூட்டாளிகளை பார்த்து அந்த தலைவன் கேட்க, ஆமாம் பாஸ் என்று அவர்களும் உற்சாகமாக தலையாட்டினார்கள். சீக்கிரமாக எல்லாரோட கையும் செக் பண்ணுங்கடா உத்தரவிட்ட அவன் திரும்பி பஸ்ஸில் இருப்பவர்களை பார்த்து, உங்கள் கிட்ட இருக்கிற நல்ல ஐட்டத்தெல்லாம் நீங்களே எடுத்து எங்கள் பேக்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கே நல்லது. இல்லை இவனை மாதிரி எதையாவது ஒழிச்சு வைக்கணும்னு நினச்சிங்க என்று சொல்லிக்கொண்டே அவன் கார்த்திக்கின் விரல்களை பின்பக்கமாக மடக்க கார்த்திக் வலி தாங்க முடியாமல் கதறினான். அதை பார்த்த எல்லோரும் அவர்களிடமிருந்த பொருட்களை எடுத்து வேக வேகமாக பேக்கில் போட்டார்கள். ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரான தன் கண் முன்னாலேயே இப்படியெல்லாம் நடப்பதை பார்த்த கயல்விழிக்கு ஒரே அவமானமாக இருந்தது. அவளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதைப் போல உள்ளுக்குள் கொதித்து கொண்டிருந்தது. ஆனால் போஸின் கழுத்தில் இருந்த கத்தி அவளை கயிறே இல்லாமல் கட்டி போட்டு இருந்தது. இப்போதான் நல்ல பிள்ளைங்களாம் நடந்துக்கிறீங்க. சும்மாவா சொல்கிறாங்க அடி உதவுற மாதிரி எதுவுமே உதவாதுன்னு? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இவனை அடிக்க வேண்டான்னு சொன்னதுக்கு பதிலாக நானே இன்னும் 2 சாத்தியிருப்பேனே.
என்று தலைவன் கார்த்திக்கின் கன்னங்களை விளையாட்டாக தட்டி கொடுத்தான். அதுவே கார்த்திக்கிற்கு வலி எடுத்தது. அப்புறம் உங்கள் ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கீழே இறங்கி வரிசையாக நிற்கிறீங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அது முடித்ததுக்கப்புறம் நீங்கள்லாம் கிளம்பலாம் என்று கைகளை தலைக்கு மேல் நீட்டி நெட்டி முறித்த அந்த தலைவன் தன் ஆட்களுக்கு கண்ணை காட்ட அவர்கள் எல்லோரையும் அவசர அவசரமாக கீழே இறக்கினார்கள். கடைசியாக கயல்விழி இறங்க போக, ஹலோ ஏசிபி மேடம், நீங்கள் எங்கே இறங்க போகிறீங்க? கயல்விழி அவனை வெறிகொண்ட வேங்கையென பார்த்தாள். டேய், உனக்கு அவ்வளோதான்டா மரியாதை. இவ்வளோ நேரம் நான் அமைதியாக இருக்கேன்னா அதுக்கு ஒரே ரீசன், இங்கே இருக்கிற யாருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பொருள் கிடச்சிருச்சு, இதோடு நிறுத்திக்கோங்க. வேற ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அப்புறம் வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் கம்பி தான் எண்ணணும் என்று ஒற்றை விரலை நீட்டி எச்சரித்தாள் கயல். மேடம், நீங்கள் பஞ்ச் டைலாக் பேசுகிறத பார்க்க கூட நல்லா கிளுகிழுப்பாக தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லலாம் ஜெயில் இருக்குது, அங்கே எத்தனை ரூம் இருக்குது, அதில் எவ்வளோ கம்பி இருக்குது, எல்லாத்தையும் எண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். என்னை நம்பி கூட வந்த பசங்களை நான் லைஃப்பில் செட்டில் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் இந்த பணம். மற்றபடி எனக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரே ஆசை தான். பஸ்ஸில் ஏறியதிலிருந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக இருந்த அவனுக்குள் இப்படி ஒரு சைக்கோத்தனம் இருக்கும் என்று அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை. நேற்றிலிருந்து இன்னும் எத்தனை அதிர்ச்சிகளை தாங்குவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. சொன்ன கேளு, 2 ஸ்டெப் பேக்லேயே நில்லு. ஒரு அடி முன்னால் எடுத்து வச்சனாலும் அப்புறம் நீ வாழ்நாள் முழுக்க ஒழுங்கா யூரின் கூட போக முடியாது என்ற கயல்விழி தன்னுடைய காலை பின்னால் நகர்த்தி சண்டைக்கு ரெடியாக நின்றாள். ஹோ, போலீஸ் மேடம்ல, ஒரு நிமிஷம் நான் அதை மறந்துட்டேன். அப்படின்னா உனக்கு இந்த கராத்தே, கும்ஃபு இதெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னோடய ரூட்டெல்லாம் ரொம்ப சிம்பிள். யாரையும் தேவையில்லாமல் காயப்படுத்துறது எனக்கு பிடிக்காது. அதனால தான் உங்கள் வண்டியை கூட கத்தி காட்டி மிரட்டி நிப்பாட்டாமல் சென்டிமெண்ட்டாக நடித்து உள்ளே வந்தோம். இந்த உலகத்தில் பணம் கூட ஒரு நாள் வேலை செய்யாமல் போகும், ஆனால் எப்போவும் மவுசு குறையாத ஒன்றுனா அது இந்த சென்டிமெண்ட்டு தான். உடனே அவனுடைய அடியாட்களில் ஒருவன் கீழே 2 வரிசையாக பிரிந்து நின்றிருந்த ஆட்களில் முன்னால் இருந்தவனை பிடித்து இழுத்து அவனுடைய உள்ளங்கையை விரித்து கத்தியில் ஆழமாக ஒரு கோடு போட்டான். அந்த ஆள் இரத்தத்தை பார்த்து அலற கயல்விழிக்கு ஆவேசமாக வந்தது. அதே நேரத்தில் அவளுக்கு என்ன செய்வதென்றும் தெரியவில்லை. அப்புறம் மேடம், நாம் உள்ளே போய் விளையாடலாமா, இல்லை இங்கே நின்று அடுத்து யார் மேலேயாவது கோடு போட்டு விளையாடலாமா? கேவலமாக சிரித்தவனை அங்கேயே கொன்று புதைத்து விட வேண்டும் என்ற அளவுக்கு ஆத்திரம் வந்தது கயல்விழிக்கு. அந்த பேங்க் கொள்ளையர்களைப் போல இவர்களையும் சாதாரண திருடர்களாகத்தான் அவள் முதலில் நினைத்திருந்தாள். ஆனால் இவர்கள் எல்லோரும் ஜெயிலில் இருந்து தப்பி வந்தவர்கள் என்று அவளுக்கு தெரியாது. நேற்று அவளுடைய ஃபோன் மழையில் நனைந்து சுவிட்ச் ஆஃப் ஆனதால் ஜெயிலில் இருந்து கைதிகள் தப்பித்த விஷயம் இன்னும் அவளுக்கு தெரியவில்லை. லாரியிலும் பஸ்ஸிலும் மாறி மாறி வந்த அந்த கும்பல் கடைசியாக சென்னையின் அவுட்டர் ஏரியாவான இங்கு வந்து சேர்ந்திருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குற்றம் செய்துவிட்டு ஜெயிலுக்குள் போனவர்கள். ஏகப்பட்ட பெண்களை ரேப் செய்த குற்றத்திற்காக உள்ளே போன ஒருவன் அவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து டீமாக ஃபார்ம் செய்து தப்பிக்க பிளான் போட்டான். அதுபோலவே சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் அவர்கள் தப்பித்து ஓடி வந்திருந்தனர். அடுத்து எங்கு செல்வதென்று தெரியாமல் இருந்த நிலையில்தான் ராத்திரி முழுக்க நல்ல மழை பெய்ய அந்த இடம் ஆளரவம் இல்லாமல் வெறிச்சோடி கிடந்தது. அதை வைத்து புத்திசாலியான அந்த தலைவன் ஒரு திட்டம் தீட்டினான். தன்னுடைய கையை லேசாக கீறி அங்கு இருப்பதிலேயே பாவமாக தெரிந்த ஒருவனின் பேண்ட் மொத்தமும் அந்த இரத்தத்தை தேய்த்து விட்டான். அந்த வழியாக வரும் காரை மறித்து உதவி கேட்டு அவர்களிடம் இருக்கும் பணத்தை பிடுங்கிக் கொண்டு தப்பித்து விடலாம் என்று பிளான் போட்டு கொடுத்தான். தப்பித்து வரும்போதே பாதுகாப்பிற்காக கத்தி, அரிவாள் என்று வரும் வழியில் கிடைத்ததையெல்லாம் சுருட்டி கொண்டே வந்ததால் அவர்களிடம் தேவையான அளவிற்கு ஆயுதமும் சேர்ந்திருந்தது. உடனே அந்த தலைவன் ஒரு பெரிய மரத்தை வெட்டி ரோட்டின் குறுக்கே போடச் சொல்லி உத்தரவிட்டான். இதனால் அந்த சாலையை கடக்க முடியாமல் எல்லோரும் வந்த வழியே திரும்பி போக இவர்கள் தகுந்த இறைக்காக காத்திருந்தார்கள். அப்போதுதான் அந்த பளபளப்பான டிராவல்ஸ் பஸ் வந்தது. தலைவன் அதை ஃபிக்ஸ் செய்து கண்ணை காட்ட அவனுடைய கூட்டாளிகள் அவன் போட்டு கொடுத்த டிராமாவை அழகாக செயல்படுத்தி முடித்தார்கள். கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக ஹரிஷ் பார்த்த வித்தியாசமான பச்சை அந்த தலைவனுடைய கையில்தான் இருந்தது. அது பெண்களின் மீதான தீராத இச்சையை குறிப்பது. அதை பற்றி ஹரிஷ் எங்கேயோ படித்திருந்தான்.
அதனால்தான் அவர்களை உள்ளே ஏற்ற வேண்டாம் என்று அவ்வளவு போராடினான். ஆனால் கயல்விழி உட்பட அவர்கள் யாரும் அவனுடைய பேச்சை மதிக்கவில்லை. ஆபத்தில் இருந்த கயல்விழி ஒரு எதிர்பார்ப்புடன் போஸை பார்க்க அவன் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டான். கார்த்திக் வாங்கிய அடியை பார்த்தே அவன் பயந்து போயிருந்தான். அதோடு அந்த அடியால் ஒருவன் எட்டி உதைத்ததில் அவனுடைய வயிறு இப்போதும் வலித்தது. இந்த நிமிடத்தில் கயல்விழியை விட அவனுடைய உயிர்தான் அவனுக்கு முக்கியமானதாக இருந்தது. அதை பார்த்த கயல்விழியின் முகம் சுருங்கியது. என்ன போலீஸ் மேடம், சொன்னது காதில் விழுகலையா? இன்னும் இங்கேயே நிற்கிற? இங்கே பாரு, நான் ரொம்ப டீசெண்டான ஆள். நீயே கம்பெனி கொடுத்தேன்னா அது 2 பேருக்குமே நல்லது. கயல்விழியின் கால்கள் தானாக படியிலிருந்து ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்தது. அது இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இத்தனை வருஷத்தில் ஒன்றை மாதிரி எத்தனை ஆளுங்களை நான் பார்த்துருப்பேன். மனுஷ பயல்களுக்கு இந்த பயமும் சென்டிமெண்ட் இருக்கிற வரைக்கும் எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற தலைவன் அந்த பஸ்ஸின் கதவை அடித்து சாத்தினான். கயல்விழி ஒவ்வொரு ஸ்டெப்பாய் பின்னால் எடுத்து வைக்க அவன் அவளை பார்த்து அசிங்கமாக இழித்து கொண்டே முன்னால் நகர்ந்தான். அவளுடைய மூளை பரபரவென்று வேலை செய்தது. எப்படியாவது இவனை சத்தமே இல்லாமல் உள்ளேயே முடிக்கணும், அப்புறம் வெளியில் நிற்கிற 4 பேரையும் சமாளிக்கணும். என்னால் முடியுமா? யோசிக்கும் போதே பேங்கில் நடந்த கொள்ளையின் போது ஹரிஷுடன் சேர்ந்து போட்ட ஃபைட் ஞாபகத்திற்கு வந்தது. அன்னைக்கு பேங்க்கில் இதை விட ஆளுங்க அதிகமாக இருந்தாங்க. ஹரிஷ் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அத்தனை பேரையும் எதிர்த்து தைரியமாக சண்டை போட்டான். ஆனால் இன்னைக்கு ஏன் இவங்க கூட ஃபைட் பண்ணாமல் முன்னாடியே இறங்கி ஓடிட்டான்? கயல்விழிக்கு குழப்பமாக இருந்தது. அன்றைக்கு பேங்கில் ஹரிஷ் தனி ஆளாக இருந்தான். அதனால் துணிந்து கொள்ளைக்காரர்களை எதிர்த்து நின்றான். ஆனால் இன்றைக்கு கூடவே சந்தனா இருந்ததால் முதலில் அவளை பாதுகாக்க நினைத்தான் அவன். இந்த விஷயம் கயல்விழிக்கு புரியவில்லை. இப்படி யோசனையோடு நகர்ந்து கொண்டே இருந்தவள் ஒரு கட்டத்தில் பஸ்ஸின் பின் சீட்டில் போய் முட்டி கொண்டு நின்றாள். அதற்கு மேல் நகர முடியாமல் திகைத்து போய் அந்த தலைவனை பார்த்தாள். அதுவே அருவருப்பாக இருக்க கயல்விழிக்கு குமட்டி கொண்டு வந்தது. அடுத்ததாக கயல்விழி போட்டிருந்த சட்டையில் அவன் கை வைக்கப் போக அடுத்த நொடி அவனுடைய கையை பிடித்து யாரோ பின்னால் மடக்கினார்கள். அந்த தலைவன் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க அவன் முதுகுக்கு பின்னால் ஹரிஷ் நின்று கொண்டு இருந்தான். ஏய், நீ முன்னாடியே எங்களை பார்த்து பயந்து பஸ்ஸை விட்டு இறங்கி ஓடினவன் தானே? இப்போ எப்படி உள்ள வந்த? கோபமாக கேட்ட அந்த தலைவன் பஸ்ஸின் கதவை திரும்பி பார்க்க அது பூட்டியபடிதான் இருந்தது. நான் யாரு நான் கேட்டேன்? உன் அப்பனுக்கு அப்பன். உன் கையில் அந்த பச்சையை பார்க்கும்போதே நான் சந்தேகப்பட்டேன். கடைசியில் இப்படி தான் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கொள்ளையடிக்க வந்தால் அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இப்படி பொண்ணுங்க மேலெல்லாம் கை வைக்கக்கூடாது. அப்புறம் சாப்பிட்றதுக்கு அந்த கையே இருக்காது. ஹரிஷ் சொல்லிக்கொண்டே அவனுடைய முகத்திற்கு நேராக குத்த வந்தவனின் மற்றொரு கையையும் பிடித்து மடக்கி உடைக்க இப்போது அந்த தலைவன் அலறும் சத்தம் வெளியில் கேட்டது. ஹரிஷ், அவனோட ஆளுங்க வெளியில் இருக்காங்க. கயல்விழி பதற ஹரிஷ் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. அவன் இப்போது அந்த தலைவனின் இடுப்பிற்கு கீழ் இருந்த பகுதியை பார்த்து முழங்காலை மடக்கி ஒரு எத்து விட தலைவன் உயிர் போகும் வலியுடன் அப்படியே மடங்கி கீழே சரிந்தான். அதே நேரத்தில் வெளியில் இருந்த அவனுடைய ஆட்கள் பஸ்ஸின் கதவை உடைக்கத் தொடங்கினார்கள். ஹரிஷ், நீ எப்படி உள்ள வந்த? அவள் அதிர்ச்சியுடன் கேட்க ஹரிஷ் அதற்கு பதில் சொல்லாமல் அப்படியே திரும்பி கதவின் முன்னால் வந்து நின்றான். அவனுடைய முகம் இறுகி போய் காணப்பட்டது. படாரென்று கதவு கீழே விழ அதற்கு நேர் எதிரே இடுப்பில் கை வைத்து ஒரு ஹீரோவை போல கம்பீரமாக நின்று கொண்டிருந்த ஹரிஷை பார்த்து அந்த 4 அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அவர்கள் எல்லோரும் வெளியில் காவலுக்கு நிற்கும்போது எப்படி அவன் பஸ்ஸுக்கு உள்ளே போனான் என்பது அவர்களுக்கு விளங்கவே இல்லை. அதில் ஒருவன் ஹரிஷை தாண்டி எட்டி பார்க்க அவர்களுடைய தலைவன் கீழே விழுந்து கிடப்பது தெரிந்தது. டேய், இவன் நம்ம பாசி அடிச்சிட்டான்டா என்று ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி அவன் ஹரிஷை திட்ட மற்றவர்கள் தங்களிடமிருந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஹரிஷை நோக்கி பாய்ந்து வந்தார்கள். முதலில் வந்தவன் கையில் இருந்த அரிவாளை ஹரிஷின் கழுத்தை நோக்கி வீச கடைசி செகண்டில் ஹரிஷ் லேசாக தலை சாய்த்ததில் அந்த அரிவாள் அவனுடைய மூக்கை உரசிக்கொண்டு போனது. மீண்டும் மீண்டும் விடாமல் அவன் அரிவாளை வீச பஸ்ஸுக்குள் நகர்ந்து கொண்டே போன ஹரிஷ் 2 பக்கமும் இருந்த சீட்டை பிடித்து கொண்டு எம்பி அவனுடைய கையை உதைத்தான். அதில் அவன் கையில் இருந்த அரிவாள் ஜன்னலை தாண்டி வெளியே போய் விழுந்தது. ஹரிஷ்! சந்தனாவும் அக்ஷராவும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் கூச்சலிட்டார்கள்.
இரண்டாவது முறையாக அந்த தலைவன் ஹரிஷை குறிவைத்து சுட, ஹரிஷ் என்று கத்தியபடி ஓடி வந்து பஸ்ஸின் உள்ளே ஏறிய ஜீவா ஹரிஷை பிடித்து வேகமாக இழுத்தான். ஆனால் அதற்குள் துப்பாக்கி குண்டு ஹரிஷின் முதுகை துளைத்திருந்தது. அந்த இளைஞன் அவர்களை நெருங்கி வர ஜீவா அவனுடைய நெஞ்சிலேயே எட்டி உதைத்தான். அப்படியே சரிந்து காலடியில் விழுந்தவனை ஆத்திரம் தீரும் அளவுக்கு புரட்டி எடுத்தான். இன்னொரு பக்கம் பஸ்ஸிற்கு உள்ளே இருந்த கயல்விழி அந்த தலைவனின் கையில் இருந்த துப்பாக்கியை தட்டிவிட்டு அவனுடைய இன்னொரு கையையும் உடைத்து விட்டாள். பஸ்ஸின் தரையில் விழுந்த ஹரிஷுக்கு கண்கள் இருட்டி கொண்டு வர கடைசியாக சந்தனா அவனை நோக்கி ஓடி வருவது மங்கலாக தெரிந்தது. அவன் கண் விழித்த போது ஹாஸ்பிட்டலில் இருந்தான். அவனுக்கு எதிரே சந்தனா கவலைப்படிந்த முகத்தோடு ஒரு கலைந்த ஓவியம் போல அவனையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அந்த நிலையிலும் அழகாக தெரிந்தவளை பார்த்த ஹரிஷ் அவளை பார்த்து பேபி என்று முணங்கினான். அவன் கண் விழித்ததை பார்த்ததும் சந்தனா வேகமாக எழுந்து அவனுக்கு அருகில் ஓடி வந்தாள். அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. கண்களில் கண்ணீர் தழும்ப உணர்ச்சி வசப்பட்டவளாக அவனுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருந்தாள். அப்போது அவளிடம் தெரிந்த உணர்வுகளை வார்த்தையால் விவரிக்க முடியாது. அவன் ஏதோ சொல்ல முயற்சிப்பது தெரிந்து சந்தனா அவனின் உதட்டின் அருகே காதை வைக்க, ஆர் யூ ஓகே பேபி, இந்த ரணகளத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழுப்பு கேட்குது என்றவள் அவனுடைய நெஞ்சு பகுதியில் விளையாட்டாக குத்த, ஐயோ மா வலிக்குதே என்று ஹரிஷ் கத்தினான். அச்சோ நிஜமா வலிக்குதாடா, இரு நான் டாக்டர் கூப்பிட்றேன். டாக்டர் ஏதோ மிராக்கிள் தான் உங்கள் ஹஸ்பண்டை காப்பாற்றிருக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு தெரியுமா? ஆமாம், யாரை கேட்டு நீ இந்த மாதிரிலாம் சமூக சேவையெல்லாம் செய்ய போகிற? என்னை பற்றி நினச்சி பார்த்தியா? இன்னொரு தடவை நீயா இப்படி ஆபத்தை தேடி போனேன்னா அவ்வளோதான், பார்த்துக்கோ. இனிமேல் இப்படிலாம் குருட்டு தைரியத்தோடு நடந்துக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு என்று கோபமாக ஆரம்பித்தவள் ஒரு கட்டத்தில் உடைந்து அழத் தொடங்கினாள். அவளுடைய கண்ணீரை துடைத்துவிட்ட ஹரிஷ், பேபி தயவு செஞ்சு அழாத, நீ அழுதனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்று வருத்தத்துடன் கூறினான். என்னால் எப்படி அழாமல் இருக்க முடியும்? நீ ஒரு நாள் ஃபுல்லாக ஐசியூவில் மயக்கம் தெளியாமல் இருந்த. டாக்டர் எதுவாக இருந்தாலும் இன்னும் 24 hours கழித்து தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நான் இது வரைக்கும் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். இப்போ நேர்லேயே பார்க்கும்போது எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா? ஆப்ரேஷன் பண்ணி புல்லட்டை வெளியே எடுத்து இனிமே உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னால் மூச்சே விட முடிஞ்சுது. சந்தனா தேம்பிக் கொண்டே சொன்னாள். நான் என்ன பண்ணட்டும் பேபி? ஒரு உயிர் ஆபத்தில் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி நம்மளால் காப்பாற்றாமல் இருக்க முடியும்? ஹரிஷ் சோகமாக கேட்க சந்தனாவிற்கு அதுவும் சரிதான் என்று தோன்றியது. அவளுக்கு 2 நாட்களுக்கு முன்னால் நடந்தது ஞாபகத்துக்கு வந்தது. அன்றைக்கு பஸ்ஸில் இருந்து இறங்கி ஹரிஷுடன் சேர்ந்து நடக்கத் தொடங்கிய போது அவர்களை தாண்டி வேகமாக சென்ற பஸ் தார் ரோட்டில் இருந்து இறங்கி மண் ரோட்டிற்குள் நுழைவதை பார்த்தார்கள். எதுவோ சரியில்லை என்பது புரிய மனது கேட்காமல் பெரிய மரத்திற்கு பின்னால் ஒளிந்து நின்று அந்த பஸ்ஸையே உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ரொம்ப நேரம் உள்ளிருந்து எந்த அசைவும் இல்லாமல் இருக்க ஹரிஷ் ஜீவாவை பார்த்து கண்ணை காட்டிவிட்டு மரத்திலிருந்து வெளியே வந்து ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தான். அப்போது பட்டென்று பஸ்ஸின் கதவு திறக்க அவர்களோடு வந்தவர்கள் எல்லோரும் வரிசையாக இறங்கினார்கள். இவர்கள் என்ன நடக்கிறது என்று புரியாமல் பார்த்து கொண்டிருக்க கடைசியாக இறங்க வந்த கயல்விழியை ஒருவன் தடுத்து நிறுத்துவதை கவனித்தார்கள். அதை பார்த்த ஹரிஷின் நெற்றி யோசனையில் சுருங்கியது. தூரத்தில் இருந்ததால் அவர்கள் பேசுவது கேட்காவிட்டாலும் அவர்களின் ரியாக்ஷனில் இருந்தே ஏதோ சரியில்லை என்பது புரிந்தது. இப்ப என்ன செய்யலாம் என்று ஜீவா ஹரிஷை பார்த்து செய்கையில் கேட்டான். நீ இங்கே இருந்து இவங்களை பார்த்துக்கோ, நான் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். அதற்கு செய்கையில் பதில் சொன்ன ஹரிஷ் சத்தம் போடாமல் பஸ்ஸிற்கு மறுபுறம் சென்றான். அதற்குள் அந்த தலைவன் கயல்வெளியை உள்ளே தள்ளி பஸ்ஸின் கதவை சாத்த, அதே நேரத்தில் ஹரிஷ் டிரைவர் சீட்டிற்கு அருகில் இருந்த கதவை சத்தமில்லாமல் திறந்து உள்ளே பூனை போல ஏறினான். அதை பார்த்த சந்தனாவின் ஹார்ட் பயத்தில் பயங்கரமாக துடித்தது. அதன் பிறகு ஏதேதோ சத்தம் கேட்க இவர்கள் அங்கே ஓடி பார்த்தபோது கரெக்டாக ஹரிஷ் குண்டடிப்பட்டு கீழே விழுந்தான். சந்தனாவால் இப்போது வரை அந்த நிகழ்வை ஜீரணிக்கவே முடியவில்லை. கண்முன்னால் ஹரிஷ் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை யோசிக்கும் போதெல்லாம் அவளுக்கு பைத்தியம் பிடிப்பதைப் போல இருந்தது. அதனால்தான் அவள் அவனிடம் அப்படி ஒரு சத்தியத்தை கேட்டாள். ஹரிஷால் அவளுடைய மனநிலையை புரிந்து கொள்ள முடிந்தது. மெதுவாக எழுந்து படுக்கையில் சாய்ந்து அமர்ந்தவன் அழுது கொண்டிருந்த சந்தனாவை அருகில் இழுத்து அவளுடைய தலைமுடியை ஒதுக்கிவிட்டான். உன்னை இந்த அளவுக்கு பயமுறுத்தினதுக்கு சாரி பேபி.
அவங்க கிட்ட கன் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. இனிமே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நடந்துக்காம பார்த்துக்கிறேன் என்று அவளுக்கு ஆறுதலாக சொன்னவன் இன்னொரு பக்கம் சந்தோஷமாக உணர்ந்தான். சந்தனா அவன் மீது எந்த அளவுக்கு காதல் வைத்திருக்கிறாள் என்பதை அவனுக்காக சிந்தும் கண்ணீரின் மூலம் உணர்த்தி கொண்டிருந்தாள். ஒரு வழியாக சந்தனா அழுகையை நிறுத்த அந்த ரூமை கண்களால் சுற்றி பார்த்த ஹரிஷ், பேபி, இதை பார்த்தா ஹாஸ்பிட்டல் ரூம் மாதிரியே தெரியலையே, ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு. நாம் எங்கே இருக்கோம்? இங்கே வந்து எத்தனை நாள் ஆச்சு என்று குழப்பத்துடன் கேட்டான். அப்பா, இப்போவாவது கேட்கணும்னு தோணுச்சே. கண்ணு முழிச்ச உடனே நேரா என்று ஏதோ சொல்ல போனவள் அந்த வாக்கியத்தை முடிக்க முடியாமல் வெட்கத்துடன் நிறுத்த ஹரிஷ் அவளை சுவாரஸ்யமாக பார்த்தான். என்ன பேபி சொன்ன? எனக்கு காதல் சரியா விழல என்று வேண்டுமென்றே வம்பிழுக்க சந்தனாவின் ரோஜாப்பூ முகம் அப்படியே ரெட் கலராக மாறியது. அதெல்லாம் நல்லா கேட்டிருக்கோம். தோள்பட்டிலையும் முதுகுலையும் தான் குண்டு பட்டுச்சு, காதல் இல்லைல்ல என்று முணுமுணுத்தவள், இது ஜீவா ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஹரி. நீ இந்த அளவுக்கு இன்னைக்கு கண்ணு முழிச்சு பேசுகிறேன்னா அதுக்கு ஜீவாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் மட்டும் உடனே ஒரு பெஸ்ட்டான டாக்டரை வரவழைக்கலைன்னா உன்னோட நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும். நாம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து முழுசா 2 நாள் ஆச்சு. இப்போ தான் நீ கண்ணு முழிச்சிருக்க என்று கூறினாள். அவள் சொல்லி முடித்ததும், அப்படின்னா ஜீவா இப்போ எங்க என்று ஹரிஷ் ஆர்வமாக கேட்டான். இன்னைக்கு காலையில் வரைக்கும் இங்கே தான் இருந்தார். இதுக்கு மேலே உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட பார்த்துக்க சொல்லிட்டு கிளம்பி போனார். இன்னும் 2 நாளில் அவங்க தாத்தாவோட பர்த்டே வருதான். அதை ரொம்ப கிராண்டாக கொண்டாடணும்னு முடிவு பண்ணி இருந்திருப்பாங்க போல். அதுக்கான ஏற்பாடுகளை கவனிக்க போனார். நீ எந்திரிச்ச உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு என்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு போனார். இரு, நான் ஃபோன் பண்ணுறேன் சொன்ன சந்தனா தன்னுடைய ஃபோனை எடுத்தாள். அவளை பார்த்தபடி படுக்கையில் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்த ஹரிஷ், நமக்கு குண்டடிப்பட்டிருந்தாலும் ஜீவா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது உண்மையிலேயே நல்ல விஷயந்தான். அவனுக்கும் எனக்கும் நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி ஒத்துப்போகுது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். சந்தனா ஃபோன் பேசி முடித்ததும் அவளையே பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ், ஜீவாவோட வீடு எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா என்று சடனாக கேட்டான். ஏன், அங்கே போகணுமா? ஆனால் இன்னும் உனக்கு நல்ல உடம்பு சரியாகலை என்று சந்தனா கவலையுடன் பதில் கூறினாள். இது நடந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் தீபக்கின் 5 ஸ்டார் ஹோட்டலில் உள்ள பிரைவேட் ரூமில் ஐரா, தீபக், ராபர்ட், பிரசன்னா என்று ஹரிஷின் நண்பர்கள் 4 உட்கார்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று அந்த ரூமின் கதவு திறக்கப்பட ஹரிஷின் சித்தப்பா ஆனந்த் தன்னுடைய ஆட்களுடன் ஆவேசமாக உள்ளே வந்தார். ஹலோ, யார் நீங்க? பெர்மிஷன் கூட கேட்காம நீங்க பாட்டுக்கு ஏதோ உங்க வீடு மாதிரி உள்ள வரீங்க? தீபக் கோபமாக கேட்டான். நீ உன்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க? என்கிட்ட இந்த மாதிரி பேச உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? நான் யாருன்னு தெரியுமா என்று அவரும் பதிலுக்கு கத்த தீபக் எரிச்சல் அடைந்தான். அதைத்தான் சார் நானும் கேட்குறேன், யார் நீங்கள்? என் ஹோட்டலுக்கு வந்து என்னையே மிரட்டுறீங்க என்றான். என் பேர் ஆனந்த் ராஜேஸ்வரன். ஹரிஷ் இங்கே இருந்திருந்தா நான் யார், என்னோட பவர் என்னன்னு உங்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பான். ஆனந்த் பெருமையுடன் சொல்ல ஐராவும் மற்றவர்களும் ஒருவரையொருவர் திகைப்புடன் பார்த்து கொண்டார்கள். அவர்கள் ஆனந்தின் பெயரை நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது அவர் ஏன் இங்கு வந்தார் என்பதை பற்றி அவர்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. இவங்க 4 பேரும் இழுத்துட்டு போங்க. ஹரிஷ் கொஞ்ச நாளைக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் எப்படி சர்வை பண்ணுறான்னு பார்ப்போம் என்று ஆனந்த் தன்னுடன் வந்த ஆட்களுக்கு உத்தரவிட அவர்கள் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தனர். ஹலோ சார், நீங்கள் ராஜேஸ்வரன் ஃபேமிலியை சேர்ந்தவராக இருக்கலாம், அதுக்காக எங்களை அவ்வளோ சாதாரணமாக இட போடாதீங்க. அப்புறம் இது சென்னை, நியூயார்க் இல்லை. நீங்கள் நியூயார்க்கிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க என்று எச்சரிக்கும் குரலில் கூறினான். என்ன, இந்த ஆனந்தியே மிரட்டுறியா? அவர் ஆவேசமாக அவனை பார்த்தார். ஆமாம், எங்கள் ஹாஸ்டேஜை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அழுத்தமாக கேட்ட பிரசன்னா அவனை பிடிக்க வந்த ஆனந்தின் பாடி கார்டை பார்வையிலேயே எரித்தான். அப்படி பார்த்தா ஹரிஷுக்கு ஹெல்ப் பண்ண உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஆனந்த் கிண்டலாக கேட்டார். ஹரிஷ் எங்களோட ஃப்ரெண்டு, அவனுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம். 4 பேரும் ஒரே குரலில் கோரஸாக சொல்ல ஆனந்தே ஒரு நிமிடம் திகைத்து போய்விட்டார். எது நல்லதுன்னு உங்களுக்கு இன்னும் புரியவே இல்லை. நீங்கள் அவசரப்பட்டு ஹரிஷோட கூட்டு சேர்ந்ததால் ராஜேஸ்வரன் ஃபேமிலியை பகைச்சிக்கிட்டீங்க. இப்போ உங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஹரிஷோட தாத்தா என்னை சென்னைக்கு அனுப்பி வச்சுருக்காரு. நான் உங்கள் எல்லாரையும் என்னோட கெஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். எந்த பிரச்சனையும் பண்ணாமல் எங்கள் கூட வாங்க, இல்லைனா நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த ஷேர் மார்க்கெட் இஷ்யூ வெறும் ஆரம்பம் மட்டும்தான், ஆனந்த் கம்பீரமாக கூறினார். ஹரிஷோட தாத்தாவா? நீங்கள் சண்முக ராஜேஸ்வரன் சாரை சொல்கிறீங்களா
தீபக் ஆச்சரியத்துடன் கேட்டான். சண்முக ராஜேஸ்வரன் யார் என்று இந்தியாவில் இருக்கும் எல்லோருக்கும் தெரியும். முக்கியமாக பிஸ்னஸ் லைனில் இருப்பவர்களுக்கு அவர்தான் ராஜேஸ்வரன் குடும்பத்தின் மெயின் பில்லர். இருந்தாலும் அவரை கொஞ்ச வருடங்களாக பொது நிகழ்ச்சிகளில் பார்க்க முடிவதில்லை. ஹரிஷே அவரை பார்த்து ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது. போனில் பேசியதோடு சரி, இப்போது அவர்தான் இவர்களை கூட்டிக் கொண்டு வரச் சொன்னார் என்பதை அறிந்தபோது 4 பேரும் என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்தனர். ஆனந்த் அதற்கு மேல் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. இவங்களை கூட்டிட்டு வாங்க என்று சொன்னவர் வேகமாக முன்னால் நடந்தார். பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.